Hi friends, welcome to UTM. UTM இருந்து நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். உங்க வீட்டு வாசல்ல எதிர்பாராம ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா நீங்க எப்படி நடந்துப்பீங்க? இந்த கேள்வி உங்களுக்குள்ள ஓட்டி பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? இன்னையோட வீடியோ எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி நடந்துப்பீங்க அப்படின்ட்டு உங்களுடைய எண்ணமும் இனி எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற புரிதலும் இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருந்தோம்பல் அதிகாரத்தை பற்றி. தமிழர் மரபு, தமிழர் கலாச்சாரம் அப்படின்றதே பாத்தீங்கன்னா விருந்தோம்பலை மிக முக்கியமாக கருதக்கூடியது. மற்ற கலாச்சாரத்தை விட ஓகேங்களா. ஸோ இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சரு, மற்ற ஸ்டேட் கல்ச்சர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கூட அதையெல்லாம் தலை தோங்கி சிறந்து விளங்குறது ஏறுது நம்மளுடைய தமிழர் மரபு, தமிழர் கலாச்சாரம் எதற்கு முக்கியத்துவம் தருகிறது? விருந்தோம்பலுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குது. ஓகேங்களா. அப்பேற்பட்ட விருந்தோம்பல் அதிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த விருந்தோம்பல் அதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 2 ஓகேங்களா. 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 2 புது புக்ல வருது. ஓகேங்களா. அறத்துப்பால் இல்லறவையல்ல வரக்கூடிய அதிகாரம் தான் இந்த விருந்தோம்பல் அதிகாரம். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதோட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களும் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஊக்கமுடைமை, ஈகை, அரண் வலியுறுத்தல், அன்புடைமை, விருந்தோம்பல், இந்த 5 அதிகாரங்களுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற இந்த 5 அதிகாரங்களுமே இதோட நம்ம கவர் பண்றோம். அடுத்த கிளாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற அதிகாரங்கள் உங்களுக்கு 1 by 1 வரும். முதல் குறள் பாருங்க. இருந்தோம்பி இழ்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இருந்தோம்பி இழ்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. அதாவது ஒருத்த தன்னாலான பொருட்களை ஈட்டி வைக்கிறதெல்லாம் எதுக்கு? ஓகேங்களா. பொண்டாட்டி பிள்ளைங்களோட வீடு வாசல்லாம் வச்சு பொருட்களை ஈட்டி இருக்கிறது எதற்காக? தன்னையும் தன் குடும்பத்தையும் பார்த்துக்கிறதுக்காகவா, கேர் பண்ணிக்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா. இதோட நோக்கம் என்ன? இந்த மாதிரி ஒரு குடும்பமா நம்ம ஒரு இல்வாழ்க்கை நடத்துறோம் அப்படின்னா அதோட நோக்கம் என்ன? வீட்டுக்கு வருபவர்களை, ஓகேங்களா, வீட்டுக்கு வரும் விருந்தாளிகளை உபசரித்து அவங்களுக்கு வேணுன்ற பணிவிடைகளை செய்யறது தான் அதற்கான நோக்கம். ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு இல்வாழ்க்கை நம்ம நடத்துறோம் அப்படின்னா எதற்காக? நம்மளுடைய நலன் கருதி கிடையாது. ஒரு வீட்டுக்கு வரும் விருந்தாளிகளை அவர்களை உபசரித்து அவர்களுடைய நலனை பேணி காப்பதில் தான் இருக்கிறது. ஓகேங்களா. இதுதான் நம்ம உலகத்துக்கு செய்யக்கூடிய உபகாரம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா. இருந்தோம்பி, இருந்தோம்பி இந்த வார்த்தையை நம்ம பிரிச்சு பொருள் கொள்ளணும். இருந்து கூட்டல் ஓம்பி. அதாவது நிலைவெற்று இருந்து. இருந்துன்னா என்ன? நிலைவெற்று வாழ்தல். ஒரு குடும்பமா நம்ம வாழ்றோம் இல்லைங்களா. நிலைவெற்று இருந்து. ஓம்பின்னா என்ன? பேணி பாதுகாத்தல். ஓகேங்களா. பேணி பாதுகாத்தல், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓம்பிக்குண்டான சொற்பொருள். இல் வாழ்வதெல்லாம், ஓகேங்களா, இது எல்லாமே இல்லறத்தில் வாழ்வது. இல் வாழ்வதெல்லாம்னா என்ன? இல்லறத்தில் வாழ்தல் அனைத்தும். இல்லறத்தில் அனைத்தும். ஓகேங்களா. நம்ம சம்பாதிச்சு சேர்த்து வச்சு நம்ம ஒரு குடும்பமா இருக்கிறது எல்லாமே எதுக்கு? விருந்தோம்பி, விருந்தினர்களை பேணி. விருந்தினர்களை பேணி அவர்களுக்கு உதவி செய்வதற்காக. வேளாண்மைனா என்ன? வேள் அப்படின்னா என்ன? உதவி. வேள்னா உதவி. ஓகேங்களா. வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படின்னா உதவி செய்வதற்காக. ஒருத்தன் வீடு வாசலோடு இருந்து கொண்டு பொருள்களை பாதுகாத்து மனைவி மக்களுடன் குடும்பம் நடத்துவதன் நோக்கமெல்லாம் வீட்டுக்கு வந்தவர்களை உபசரித்து உலகத்துக்கு உபகாரமாக இருப்பதற்காகத்தான். ஓகேங்களா. சேர்த்து வைக்கிறதெல்லாம் நமக்கேன்னு வச்சுக்க கூடாது. வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு உபசரிப்பதற்காகத்தான் அந்த ஆண்டவன் நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் பொருள் ஈட்டுறது அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவனோட கருணை இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா. அப்ப உங்களால இந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியுது அப்படின்னா எதற்காக ஆண்டவன் உங்ககிட்ட அதை கொடுக்குறான்? வர விருந்தாளிகளை உபசரிப்பதற்காக. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம். முதல் 2 சீர்லையும் பாத்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வருது. அப்ப என்ன? இணைமோனை. முதல் சீர்லையும் 4வது சீர்லையும் 2வது எழுத்து ஒன்றி வருது. அப்ப என்ன?
ஒரு எதுகை. அதே மாதிரி முதல் சீர்லையும் நான்காவது சீர்லையும் கடைசி எழுத்து ஒன்றி வருது, அப்ப ஒரு இயைபு. ஓகேங்களா. இதுல வர இந்த விருந்து அப்படின்றது என்ன? விருந்து ஓம்பி. அந்த விருந்து ஓம்பினா என்ன? விருந்து கூட்டல் ஓம்பி, விருந்து ஓம்பி. இருந்து ஓம்பினா இருந்து கூட்டல் ஓம்பி. இப்ப இதுல விருந்து வர்றது என்ன? பண்பாகு பெயர். ஓகேங்களா. இதுல வரக்கூடிய விருந்து அப்படின்றது என்ன? நம்மளுடைய பண்பை காட்டுவது. ஓகேங்களா. பண்பாகு பெயர் பண்புக்கு ஆகி வருகிறது. அடுத்த குறள் பார்க்கலாம். விருந்து புறத்தார் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. விருந்து புறத்தார் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. அதாவது விருந்தினர் வீட்டுக்கு வெளியே இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டுட்டு, ஓகேங்களா, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் வெளியே விட்டுட்டு, அவங்கள வெளியே விட்டுட்டு நம்ம மட்டும் வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்றது அப்படின்றது, தான் மட்டும் சாப்பிடுவது அப்படின்றது நல்ல ஒரு பண்பே கிடையாது. ஓகேங்களா. அப்ப அந்த நல்ல பண்பு இல்லைன்றது எது? நீங்க சாவா மருந்தா கூட இருக்கட்டும், பார்க்கடலில் கடைஞ்செடுத்த அமிர்தமா கூட இருக்கட்டும். எதற்காக அந்த அமிர்தம் கடைந்தெடுக்கப்பட்டது பார்க்கடலில் இருந்து? அதாவது தேவர்களாகட்டும் இல்ல அரக்கர்களாகட்டும், யாருக்கு அந்த அமிர்தம் பார்க்கடலிருந்து கடைஞ்செடுத்த அமிர்தம் கிடைக்குதோ அதை அவங்க சாப்பிடும் போது அவங்களுக்கு சாவே கிடையாது அப்படின்றதுக்காக தான் அந்த அமிர்தம் கடைஞ்செடுக்கப்பட்டது. ஓகேங்களா. அப்படிப்பட்ட சாவா மருந்து, ஓகேங்களா, அப்பேற்பட்ட அமிர்தமே உங்களுக்கு கிடைச்சாலும் விருந்தாளிகளை வெளியே விட்டு நீங்கள் மட்டும் அதை சாப்பிட்றதுன்றது நல்ல பண்பாடு கிடையாது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். ஓகேங்களா. விருந்து அப்படின்னா விருந்தினர், புறத்தா அப்படின்னா வெளியே இருக்க. தான் உண்டல், தான் மட்டும் உண்பது. தான் உண்டல்னா தான் உண்டல் அப்படின்னா தான் மட்டும் உண்பது. சொற்பொருள் ரொம்பவே முக்கியம். நான் ஒவ்வொரு வீடியோலையும் அந்த திருப்பி சொல்றேன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு அது ஓகே, ஆமா கரெக்ட், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியும். திருப்பி பார்க்குறவங்களுக்கு என்னடா இந்த வார்த்தை திருப்பி சார் சொல்றாருன்ற மாதிரி இருக்கும். பட் எத்தனை டைம் சொன்னாலும் சரி, திருக்குறளை பொறுத்த வரைக்கும் சொற்பொருள் ரொம்ப 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 முக்கியம். சொற்பொருள் புரியும் போதுதான் நமக்கு குறளோட விளக்கம் எளிமையா விளங்கும். ஓகேங்களா. சாவா மருந்தெனினும், சாவா மருந்து இது இந்த அமிர்தமாகவே இருந்தாலும் அதை நம்ம தான் மட்டும் தனியாக உண்டு உட்காந்து சாப்பிட்றதுன்றது நல்ல பண்பு கிடையாது. வேண்டற்பாற்றன்று அப்படின்னா என்ன? விரும்பத்தக்கதல்ல, விரும்பத்தக்கது அல்ல. ஓகேங்களா. ஸோ எப்பேற்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. சாவா மருந்து, நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சாவே கிடையாதுனாலும் விருந்தினர்களை வெளியே விட்டு நீங்க மட்டும் அதை சாப்பிட்றதுன்றது நல்ல பண்பு கிடையாது. இதுல தொடர் விருப்பம் பாருங்க. விருந்து மருந்தனினம்ட்டு இரண்டு அடிகளிலுமே பார்த்தீங்கன்னா இரண்டாவது எழுத்து ஒன்று வருது. அப்ப என்ன? அடி எதுகை. விருந்தினர் வீட்டிற்கு வெளியே இருக்க தான் மட்டும் தனித்து உண்பது சாவை தடுக்கும் மருந்தே என்றாலும் விரும்பத்தக்கது அன்று. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. வருவிருந்து அப்படின்னா என்ன? வரும் விருந்தினர்கள். வருவிருந்துன்னா வரும் விருந்தினர்கள். வைகளும் அப்படின்னா என்ன? வைகளும் அப்படின்னா நாடோறும், அதாவது நாள்தோறும், டெய்லியும். நாள்தோறும் ஓம்புவான் அப்படின்னா என்ன? ஓம்புதல் அப்படின்னா பேணுதல். ஓகேங்களா. பாதுகாத்தல், போற்றுதல், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓம்புதல், ஓம்பி அப்படின்றதுக்கு உண்டான சொற்பொருள் தான். ஓகேங்களா. ஓம்புவான்னா பேணுபவன். பேணுடைய வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று அப்படின்னா துன்புற்று.
துன்புற்று கெட்டு போவது கிடையாது. ஓகேங்களா, மற்றவங்களுக்கு உபசரிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெட்டு போக மாட்டோம். சொல்லுவாங்க இல்லைங்களா, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படின்ட்டு. அதாவது அதுக்கு இதை வந்து இதுக்கு கூட நம்ம பொருத்தி பார்க்கலாம் இல்ல, தமக்கு இல்லை அப்படின்னாலும் மற்றவங்களுக்காக வந்து நம்ம வச்சிருக்கிற உணவை வந்து விட்டு கொடுக்கறது கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படி கொடுக்கறவன் என்னாலும் வந்து கெட்டு போக மாட்டான். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது நம்முடைய விருந்தாளிகள், நம்ம வீட்டை வந்து நம்மளை நம்பி வரக்கூடிய விருந்தாளிகளை உபசரிக்கிறதுனால வந்து நாள்தோறும் அவங்கள உபசரித்து வாழ்றவனுடைய வாழ்க்கை ஒரு நாளும் துன்பப்பட்டு அவனுடைய வாழ்க்கை வந்து கெட்டு போகாது. ஓகேங்களா, அவனுடைய வாழ்க்கை என்னாலும் இனிதாக சிறக்குமே அன்றி அவன் துன்பப்பட்டு துயரப்பட்டு அவனுடைய வாழ்க்கை கெட்டு போச்சு, நான் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி அவனுடைய வாழ்க்கை ஆகாது. பாருங்க, நாளும் வரும் விருந்தினரை பேணுபவனின் வாழ்க்கை வறுமைப்பட்டு கெட்டு போவதில்லை. அவன்கிட்ட இருக்கிற காரு பணம்லாம் வந்து போயிடாது. ஓகேங்களா, இன்னும் பெருகுமே ஒழிய போயிடாது. ஓகேங்களா, அது வந்து கார் வச்சிருக்கேன் பணம் வச்சிருக்கவன் தான் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு உபசரிக்கணும்னு கிடையாது. ஓகேங்களா, ஒரு ஏழை, ஒரு குடிசையில வாழ்ற ஏழை கூட வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகளுக்கு வந்து உபசரிக்கணும். ஓகேங்களா, வருவிருந்து வைகளும் வாழ்க்கை, இந்த 3 1 2 4 இந்த 3 சேர்லையும் முதல் எழுத்து ஒன்றி வருது. அப்ப இது என்ன, 1 2 4 ஒன்றி வந்ததுன்னா கீழ்கதுவாய் மோனை. ஓகே, வருவிருந்து பரு வந்து 2 அடியிலையும் 2வது எழுத்து ஒன்றி வருது. அப்ப அடி எதுகை. வருவிருந்து பரு வந்து 2 அடியிலையும் கடைசி எழுத்தும் ஒன்றி வருது. அப்ப அடி இயைபு. ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாமா. அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அதாவது விருந்தினர்கள் வராங்க அப்படின்னா அவங்கள சந்தோஷமா வரவேற்று, முகத்தளவு மட்டும் கிடையாது மனதளவையும் சந்தோஷமா வரவேற்று அவங்கள வந்து உபசரிக்கிறாங்க இல்லைங்களா. அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா செய்யாள், செய்யாள்னா யாரு, திருமகள். திருமகள்னா யாரு, லட்சுமி தேவி. ஓகேங்களா, செல்வ கடவுளான திருமகள் அந்த மாதிரி வந்து உபசரிக்கிறவங்களுடைய வீட்டுல சந்தோஷமா இருப்பாங்களாமா. ஓகேங்களா, சொல்லுவாங்க இல்லைங்களா லட்சுமி கடாட்சமா இருக்கிறது அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமகளே, செல்வ கடவுளான திருமகளே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உபசரிக்கிறவங்களோட வீட்டுல சந்தோஷமா வந்து எப்பயும் இருப்பாங்களாமா. அப்ப அவங்க இருந்தாங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கும், செல்வ செழிப்போட இருக்கும், அங்க கஷ்டங்களே இருக்காது. ஓகேங்களா, ஒரு வாங்கணும் செய்யணும்னா நமக்கு என்ன தேவைப்படுது, செல்வம் தான் தேவைப்படுது. அந்த கடவுளே அந்த வீட்டுல இருக்கும்போது அந்த வீட்டுல கஷ்டம்ன்றது என்ன வரும், பண தேவைகள்ன்றது என்ன இருக்கு, எது வேணாலும் வாங்கிக்கலாம், அதற்கான செல்வ செழிப்புன்றது அந்த வீட்டுல இருக்கும். அதை அந்த திருமகள் அருள்வாள். அப்படி அந்த திருமகள் சந்தோஷமா அந்த வீட்டுல இருந்து அதை அருளணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வரக்கூடிய விருந்தாளிகளை மனமகிழ்ந்து, ஓகேங்களா, நம்மளுடைய மனமகிழ்ந்து அவங்களுடைய மனசும் நிறைய அளவுக்கு நம்ம உபசரிக்கணும். வந்த விருந்தாளிகளை அந்த அளவுக்கு நம்ம உபசரிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டுல திருமகள் குடியிருப்பாள். பாருங்க, தன் வீட்டுக்கு வருகின்ற விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று அவர்களுக்கு அன்போடு உணவளித்து உபசரிப்பவன் வீடு எப்படி இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட அன்புள்ளவன் வீட்டில் திருமகள் மகிழ்ச்சியோடு குடியிருப்பாள். அதாவது அந்த வீட்டுல செல்வம் கொழிக்குமாமா. இனிய முகத்தோடு அன்பான வார்த்தை பேசி உபசரிப்பது வந்த விருந்தினருக்கு அளவற்ற மகிழ்ச்சி அளிக்கும். ஓகேங்களா, இப்ப நம்மளே வந்து பாருங்க, நம்ம வீட்டுக்கு வரவங்களை வந்து நம்ம வீட்டுக்கு வரவங்களை விட்டுருங்க, நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம். ஓகேங்களா, போகும்போது அவங்க வந்து சிடுசிடுன்ட்டு வந்து இது பண்ணாங்கன்னா நமக்கு எப்படி கஷ்டமா இருக்கும், ஏன்டா அந்த வீட்டுக்கு போனோன்ற அளவுக்கு நமக்கு இருக்கும். அதுவே வந்து நம்ம போற வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வந்து வரவேற்கிறாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன கஷ்டம் வேணா இருக்கட்டும், அவங்க வீட்டுல என்ன கஷ்டம் வேணா இருக்கட்டும், ஆனா அதெல்லாம் மறந்து வந்தவங்களை வந்து சந்தோஷப்படுத்துற மாதிரி வந்து அவங்க நடந்துகிட்டாங்க அப்படின்னா போது நமக்கு எப்படி இருக்கும், ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். போன நமக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், மனசு திருப்தியா வரும். ஓகேங்களா, அவங்க போடுற சாப்பாடுலாம் சாப்பிட்டு நம்ம எப்பேற்பட்டவனா இருந்தாலும் நம்மளுடைய அந்த என்ன சொல்றது மனசு திருப்தி பெற அளவுக்கு நமக்கு உணவு அளிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள பத்தின ஒரு தப்பான எண்ணம்ன்றது மனசுல தோணவே தோணாது. அவங்க வீட்டுல இருந்து நம்ம வெளியே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வாழ்த்திட்டு தான் வரும், மனசார எல்லாரும் வாழ்த்திட்டு தான் வருவாங்க. அந்த மனசார வாழ்த்தும் போது அந்த வீட்டில் திருமகள் எப்போதும் குடியிருப்பாள். அப்ப நம்ம என்ன பண்ணணும், வரக்கூடியவங்களை
அன்போட உபசரிக்கணும். தொடை விருப்பம் பாருங்க. அகன மருந்து முகன மருந்து, இதுல முதல் சீர்லையும் 4வது சீர்லையும் 2வது எழுத்து ஒன்றி வருது. அப்ப உரு எதுகை. முதல் சீர்லையும் கடைசி சீர்லையும் 4வது சீர்லையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி எழுத்து ஒன்றி வருது. அப்ப உரு இயைபு. அகன மருந்து நல்விருந்து, இதுலயும் பாருங்க 2 அடியிலையும் கடைசி எழுத்து ஒன்றி வருது. அப்ப அடி இயைபு. ஓகேங்களா? சோ அகன மருந்து அப்படின்னா என்ன? அகன மருந்துனா உள்ளம் மகிழ்ந்து, உள்ளம் மலர்ந்து, உள்ளம் மலர்ந்து. செய்யாள்னா திருமகள். உறையும்னா என்ன? வாழும் இடம். ஓகேங்களா? உறையும்னா வாழும் இடம். முகனமர்ந்து முகம் மலர்ந்து. நல்விருந்து ஓம்புவான் ஏழ் அப்படின்னா நல்ல விருந்து. நல்விருந்துனா என்ன? நல்ல விருந்து. நல்ல விருந்துனா என்ன? டேஸ்டியா ஃபுட்டு கொடுக்கறது அது கிடையாது. ஓகேங்களா? அவங்களுடைய வரவங்களுக்கு நம்ம முகமலர்ச்சியோட அவங்க மனம் மகிழும்படியான விருந்து தரது. ஓம்புவான் இல் பேணுபவன் வீட்டில். ஓம்புவான் என்ன? பேணுபவன். இல்லனா வீட்டில். ஓகேங்களா? சோ வரக்கூடியவங்களை நல்லபடியா உபசரிக்கிறவங்களுடைய வீட்டுல உள்ளம் மலர்ந்து வந்து பாத்தீங்கன்னா திருமகள் அந்த வீட்டுல குடியிருப்பாங்க. ஓகேங்களா? வித்தும் இடல் வேண்டும், வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். அப்படின்னா என்ன? வித்தும் அப்படின்னா என்ன? வித்து. வித்து நம்ம எதை வித்துன்னு சொல்லுவோம்? வித்துன்னா என்ன? விதை. ஓகேங்களா? விதைக்கும் நெல். ஓகேங்களா? வித்தும்னா என்ன? விதைக்கும் நெல். இடல் வேண்டும். இடல் வேண்டும்னா என்ன? விதைத்தல். எங்க நம்ம விதை விதைப்போம்? நெல்லுல, சாரி வயல்ல நம்ம விதை விதைப்போம். கொல்லோ வேண்டுமோ. வள்ளுவர் முதல்லயே வந்து ஒரு கேள்விக்குரிய வச்சிட்டார். விதை விதைத்தல் வேண்டுமோ அப்படின்னா எதற்காக விதை விதைக்கணுமான்னு கேட்கிறாரு. விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். அதாவது விருந்தினர்களுக்கு உணவிட்டு. ஓகேங்களா? இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்கன்னு வைங்களேன். இந்த கெஸ்ட்டுக்கு வந்து நம்ம சாப்பாடு போடுறோம். ஓகேங்களா? சாப்பாடு போடும்போது வந்து அவங்க உண்பதை மீதுதான் வந்து நம்ம சாப்பிடுவோம். ஓகேங்களா? ஜென்ரலா இது வந்து எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஓகேங்களா? வந்த விருந்தினர்களை உபசரிக்கும் போது முதல்ல அவங்களுக்கு பரிமாறிட்டு மிச்சம் இருந்தாதான் வந்து பார்த்தோம்னா நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி வந்த விருந்தினர்களுக்கு உணவளித்து மிச்சம் இருப்பதை உண்பவன். ஓகேங்களா? அப்படி மிச்சம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவான்? பட்டினியாகவும் இருப்பான். ஆனா வந்த விருந்தினர்களுக்கு சோறு இல்லை, சோறு கம்மியா தான் இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்ல மாட்டான். ஓகேங்களா? ஏன்னா விருந்தாளிகள் தான் முதல், அதாவது அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகேங்களா? அதற்கப்புறம் தான் நம்மளுடைய வயிற்றுக்கு நம்ம போடலாமா இல்லையான்றதெல்லாம் அதுக்கு மிச்சம் இருக்கிறத பொறுத்து தான். ஓகேங்களா? வந்தவங்களுடைய மனசு மகிழும்படியா வந்து வர்றவங்களுக்கு உபசரிக்கிறது தான் முதல் கடமை. அப்படி வந்து வந்தவங்களுக்கு உபசரிச்சு மிச்சம் இருக்கிறத சாப்பிட்றவன் இல்ல, அப்படி மிச்சம் இல்லை அப்படின்னா பட்டினியா இருக்கிறவன். மிசைவான் அப்படின்னா என்ன? மிச்சில் அப்படின்னா மிஞ்சியது, மிச்சமானது. மிசைவான் அப்படின்னா உண்பான். புலம்னா என்ன? நிலம், வயல். ஓகேங்களா? விருந்தோம்பினா விருந்தினரை பேணி. முதல்ல கேள்வி கேட்டார், இதை விதைத்தல் வேண்டுமோ, அதாவது நிலத்துல விதை விதைக்கணுமான்னு கேட்கிறாரு. எதுக்காக இப்படி கேட்டாருன்னு பாருங்க. விருந்தினரை பேணி அவங்களுக்கு உபசரித்து அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறதை உண்டு வாழ்பவன். அப்படி மிச்சம் இல்லைன்னா பட்டினியா கூட வந்து அவன் இருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு, ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு அவனுடைய நிலத்துல விதை விதைச்சுதான் அவனுக்கு சாப்பாட்டுக்கு வந்து நெல் வீட்டுக்கு வந்து அரிசி வரணும்ட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்லவனுக்கு, ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து விருந்தோம்பல் பண்பு இருக்கிறவனுக்கு
இந்த மாதிரி கொடுக்கும்போது அவனுடைய நிலத்துல விளைஞ்சுதான் அவனுக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது, அது ஆண்டவனே கொடுப்பான். ஓகேங்களா? அவனுக்கு அவனுடைய பசி ஆத்திரத்துக்கு அந்த ஆண்டவனுக்கு தெரியும். மற்றவங்களோட பசி ஆத்திரவங்களுக்கு அவங்களுடைய பசி ஆத்திரத்துக்கு அந்த ஆண்டவனுக்கு தெரியும். ஓகேங்களா? அதனாலதான் கேட்கிறாரு, இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அவனுடைய நிலத்துலதான் விதைச்சு அவனுக்கு இது பண்ணி நெல் வரணுமா அப்படின்ட்டு கேட்கிறார். ஓகேங்களா? அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய நிலத்துல விதைக்கிறதுக்காக வச்சிருந்த நெல்மணிகளையும் கொண்டு சமைச்சு வந்த விருந்தாளிகளை உபசரித்து விடுவார்கள். அப்போ ஒண்ணுமே இல்லையே, அவங்க எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதாவது வச்சிருக்க மாட்டாங்க மீன்ஸ் என்ன, வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? என்னென்ன வந்தவங்களுக்கு உபசரிக்கிறதுக்காக அவங்களுக்கு நம்ம கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருவாங்க. அது விளைவிக்கிறதுக்காக நெல்லுல விதைக்கிறதுக்காக வச்சிருந்த நெல்லா இருந்தாலும் சரி அதையும் சமைத்து அவங்களுக்கு பரிமாறிடுவாங்க, உபசரிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்தது அவனுக்கு விதைக்கிறதுக்கு வயல்ல விதைக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நினைச்சு அவன் வருத்தப்பட வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி மனசு இருக்கிறவனுக்கு இப்படி விதைச்சுதான் அவனுடைய நெல்லுல இருந்து விளைஞ்சுதான் அவனுக்கு அரிசி வரணுன்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த ஆண்டவனே அவனுக்கு வேண்டியதை கொடுப்பான். ஓகேங்களா? இது ரொம்ப நம்ம எதாவது சொல்லணும் அப்படின்னா காஞ்சனா 3 படம் நினைக்கிறேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாரன்ஸுக்கு பாத்தீங்கன்னா முடியெல்லாம் சின்ன வயசுலயே வெளுத்து போயிருக்கும். ஓகேங்களா? பித்தனார்ன்ற மாதிரி வெளுத்து போயிருக்கும். அவருடைய சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இது வச்சு நடத்திட்டு இருப்பாங்க, ஆதரவற்ற இல்லம்ன்ற மாதிரி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா பாத்தீங்க அப்படின்னா முதல்ல மற்ற குழந்தைங்களுக்கு, ஓகேங்களா, முதல்ல லாரன்ஸ் சாப்பாட்டுக்கு நிற்கும் போது தட்டேந்தி நிற்கும் போது தட்டை தூக்கி எரிஞ்சிருவாங்க. எரிஞ்சிட்டு மற்ற குழந்தைங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. தன் குழந்தையா இருந்தாலும் தன் குழந்தைக்கு அந்த உணவளிக்கிறதுல முதலுரிமை கொடுக்க மாட்டாங்க. மற்ற குழந்தைங்களுக்கு, மற்ற ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு தான் அந்த முதல்ல சாப்பாடு கொடுத்துட்டே வருவாங்க. கடைசியா லாரன்ஸ் அந்த சின்ன பையன் நிற்கும் போது அவனுக்கு அந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு சாப்பாடே இருக்க ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த பையன் கேட்பான், ஏமா மற்றவங்களுக்குலாம் கொடுக்குற, நான் உன் பையன் எனக்கு நீ ஏன் தரல, இப்போ பாரு கம்மியா இருக்குது, எப்படி என் பசி ஆற்றும் அப்படின்ட்டு. அப்போ அதற்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, நீ என் பையன்றதுக்காக நான் உனக்கு முதல்ல கொடுத்தேன் அப்படின்னா இதே கடைசி வர பையனுக்கு இந்த மாதிரி கிடைக்காம போயிடுச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கும் இந்த மாதிரி ஒரு அம்மா இருந்திருந்தா முதல்ல எனக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, ஓகேவா, முதல்ல எனக்கு பரிமாறி இருப்பாங்கல்ல அப்படின்ற அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. அப்படின்றதுனாலதான் பாத்தீங்கன்னா எப்பயுமே மற்றவங்களுக்கு கொடுத்தது போக என்ன மிச்சம் இருக்கோ அதை தான் நம்ம சாப்பிடணும். ஓகேங்களா? இந்த பழக்கத்தை நீங்க கண்டிப்பா பழகணும். இப்படி நீ இது பண்ண அப்படின்னா ஆண்டவன் உன்னை நல்லா வச்சுப்பான், நல்லா பார்த்துக்குவான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ எனக்கு பசிக்குதே, நான் என்ன பண்றது அப்படின்ட்டு உடனே பாத்தீங்கன்னா கதவு தட்டுற சத்தம் வரும். கதவை திறந்தோம் அப்படின்னா ஒரு 4 பேர் நின்று இருப்பாங்க. இந்த மாதிரி மேரேஜ் நாங்க இது பண்ணியிருந்தோம், கல்யாணம் இதுங்க, மழை வந்ததுனால நிறைய பேர் வராமல் விட்டுட்டாங்க, அதனால நிறைய சோறு மீதமாயிருச்சு, இது நீங்க எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு அந்த அம்மா அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க, பாரு மற்றவங்களுக்கெல்லாம் சாதாரண சாப்பாடு தான் கிடைச்சது, நீ மற்றவங்களுக்கு உணவு அளிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல நீ இருக்கும்போது அந்த ஆண்டவன் கல்யாண சாப்பாடு, அதாவது விருந்து சாப்பாடே உனக்காக ஏற்பாடு செய்து கொண்டு வந்தான். உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, சட்டியில இல்லை, உனக்கு பத்தலை, பட் இருந்தாலும் நீ மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னுரிமை கொடுக்கும் போது ஆண்டவன் உனக்கு விருந்து சாப்பாடே கொடுப்பான் அப்படின்றத. ரொம்ப அழகா இருக்கும் அந்த சீன் பார்க்கறதுக்கே. இந்த குறளுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு சீனும் கூட. ஓகேங்களா? அதனால பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கோ இல்லையோ வந்தவங்கள முதல்ல உபசரிக்கணும். அதற்கப்புறம் தான் நமக்கு என்ன மிச்சம் இருக்கோ அதை நம்ம சாப்பிடலாம். மிச்சமே இல்லைனாலும் ஆண்டவன் நம்மள எப்படி நமக்கு படி அளக்கணும்ட்டு ஆண்டவனுக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்த குறள் பார்க்கலாமா? செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. அதாவது வந்த விருந்தினர்களை, ஓகேங்களா, அதாவது தன்னுடைய வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை உபசரித்து அடுத்து வரக்கூடிய விருந்தினர்களாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவன். ஓகேங்களா? விருந்தினர்கள் இன்னைக்கு வராங்க, சாப்பிட்றாங்க, போறாங்க, அடுத்தது இன்னொரு விருந்தினருக்காக அடுத்த விருந்தினர்கள் எப்போ வருவாங்கன்ட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கான் பாத்தீங்களா? அந்த மாதிரி விருந்தோம்பல் பண்பு உள்ளவனுக்கு நல்ல விருந்து வானத்தவரே கொடுப்பாங்க. வானத்தவர்கள்னா யாரு? தேவர்களே அந்த மாதிரி பண்புடைய மக்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களே விருந்தளிப்பாங்களாம். ஓகேங்களா? கடவுள் நமக்கு சாப்பாடு போடுறது. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்புடைய ஆட்களுக்கு நல்ல விருந்து, எப்படி நான் முன்னாடி சொன்னேன், அந்த மாதிரி நல்ல விருந்து கடவுளே கொடுப்பான். வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் அந்த மாதிரி நட்பண்பு உடைய விருந்தோம்பல் பண்புடைய மக்களுக்கு நிச்சயம் நல்ல விருந்து கொடுப்பான். ஓகேங்களா? அப்ப நம்ம எப்படி இருக்கணும், வரக்கூடிய ஆட்களுக்கு விருந்தளிக்கிறது மட்டும் கிடையாது, அடுத்து வரணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்போட இருக்கணும்.
ஓகேங்களா? வந்துட்டா ஐயோ என்னடா பண்றது, சட்டி காலி ஆயிருமே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. ஸோ செல்விருந்து அப்படின்னா என்ன? செல்லுகின்ற விருந்தினர், அதாவது அவங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர். ஓம்பினா பேணி. வருவிருந்து அப்படின்னா என்ன? வரும் விருந்தினர்களை. வரும்னா என்ன? வரும். விருந்துனா விருந்தினர்களை. பார்த்திருப்பான், எதிர்நோக்கி இருப்பவன். நல்விருந்து வானத்தவருக்கு அப்படின்னா நல்ல விருந்தாளி. யாருக்கு? அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் நல்ல விருந்தாளி. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வானத்தவருக்கு. வானத்தவருக்குன்னா என்ன? வான் உலகில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு. வான் உலகில் உள்ளவர்களுக்கு அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விருந்தாளி. இங்க நீங்க போட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஆண்டவன் நீங்க உங்களுக்கு மேல நல்லா உபசரிப்பான். ஓகேங்களா? நல்ல விருந்து போட்டு உபசரிப்பான். இதுல தொடை விருப்பம் பாருங்க. செல்விருந்து, வருவிருந்து 1வது சீர்லையும் 3வது சீர்லையும் கடைசி எழுத்து ஒன்று வருது. அப்ப என்ன? பொழிப்பு இயைபு. செல்விருந்து, நல்விருந்து இந்த 2 அடியிலுமே 2வது எழுத்து ஒன்று வருது. அப்ப அது அடி எதுகை. செல்விருந்து, நல்விருந்து 2 அடியிலுமே கடைசி எழுத்தும் ஒன்று வருது. அப்ப அடி இயைபு. ஓகேங்களா? இதுல வருவிருந்து வருது பாத்தீங்களா? இந்த வருவிருந்து அப்படின்றது இட வலுவமைதி. இட வலுவமைதி. அடுத்த குறள் பார்க்கலாமா? பாருங்க, இந்த பிக்சர்ல வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. வந்துட்டு போறாங்க விருந்தாளிகள். அடுத்து விருந்தாளிகள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வானுலகத்துல உள்ள தேவர்களே வந்து நல்ல விருந்தளிப்பாங்க. அடுத்த குறள் பாருங்க. இணைத்துணை என்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். இணைத்துணை என்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். அதாவது நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து விருந்து போடுறோம், அதாவது விருந்தினரை வந்து உபசரிக்கிறோம் அப்படின்னா இந்த அளவு பண்ணா எனக்கு எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இந்த அளவுக்கு நான் பண்றேன், இந்த அளவுக்கு நான் மற்றவங்களுக்காக பண்றேன், அப்ப எனக்கு எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்ற அந்த கால்குலேஷன்லாம் இங்க கிடையாது. துணை துணை வேள்வி பயன். நீ செய்யற அளவுக்கு உனக்கு நன்மை கிடைக்கும். இல்லை, நீ எந்த அளவுக்கு செய்யறியோ அந்த அளவுக்கு உனக்கு ஒரு வேள்வி செஞ்ச பயன் கிடைக்கும். வேள்வி எதுக்காக நம்ம செய்வோம்? யாகம். ஓகேங்களா? வேள்வினா என்ன? யாகம். யாகம் செய்யறாங்க இல்லைங்களா? இந்த யாகத்தை செய்யறது எதற்காக? நமக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த யாகத்தை செய்யறது. அப்ப அதற்கு ஈடா வந்து அதற்கு இணையாக எதை சொல்லப்படுது? விருந்தினர்களை உபசரிப்பது ஒரு யாகம் செய்யறதுக்கு இணையா சொல்லப்படுது. அப்ப ஒரு யாகம் செய்து உனக்கு கிடைக்கக்கூடிய பலன் விருந்தினர்களை உபசரிப்பதன் மூலம் உனக்கு கிடைக்கும். அப்ப எந்த அளவுக்கு நீ வந்து விருந்தினர்களை உபசரிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு பலன் கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதற்கு அளவுலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த அளவுக்கு நான் பண்ணட்டுமா, அந்த அளவுக்கு பண்ணட்டுமாலாம் கிடையாது. உன்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கு, நீ பண்ணிக்கிட்டே இரு, பண்ற அளவுக்கு உனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றதுதான் வள்ளுவர் இந்த குறள் மூலமா நமக்கு சொல்லியிருக்கார். இணைத்துணை. இணைத்துணைனா என்ன? இன்ன அளவு, இதுதான் அளவு அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்ன அளவினுடையது. என்பதொன்றில்லை. இதெல்லாம் பிரிச்சு வந்து பொருள் கொள்ளுங்க. இணைத்துணை தென்பதொன்றில்லை அப்படின்னா கிடையாது. இணைத்துணை என்பதொன்றில்லை அப்படின்னா என்று சொல்லப்படுவது ஒன்றும் கிடையாது. என்று சொல்லப்படுவது ஒன்றும் இல்லை.
விருந்தின் துணை துணை வேள்வி பயன். துணை துணைனா உதவி அளவு, நீங்க வரக்கூடிய விருந்தாளிகளை வந்து பாத்தீங்கன்னா உபசரிக்கிற அளவு, உதவி அளவு வேள்வி பயன் இருக்கும். ஒரு யாகம் செஞ்சு என்ன பயன் நமக்கு கிடைக்குதோ அதற்கான பலன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழியிலையும் நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், வரக்கூடிய விருந்தாளிகளை வந்து நல்லா உபசரிச்சு அனுப்பணும். ஓகேங்களா, அதற்கு அளவெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் வள்ளுவர் நமக்கு இந்த குறள் வழியாக சொல்கிறார். இதுல தொடை விருப்பம் எதுவும் இல்லை. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அணியிலக்கணம் நம்ம சொல்லலாம். இந்த துணை அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுன்ற பொருளை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அப்ப இது என்னது, பின்வரு நிலையணி, பின்வரு நிலையணி. பாருங்க, விருந்தினரை பேணுவதும் ஒரு யாகமே, விருந்திடுவதற்கு இவ்வளவு அவ்வளவு என்ற கணக்கு இல்லை, எந்த அளவுக்கு செய்தாலும் அந்த அளவுக்கு நல்ல காரியம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். அடுத்த குறள் பார்க்கலாம். பரிந்தோம்பி பற்றற்றேம், பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைபடாதார். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைபடாதார். அப்படின்னா விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு வேள்வி, நம்ம தான் சொன்னோம் இல்லைங்களா, முதல் குறளையே சொன்னோம், விருந்தோம்பல் அப்படின்றது ஒரு வேள்வி நடத்துறதுக்கு சமம் தான். ஓகேங்களா, வேள்வி நடத்தி நமக்கு என்ன, ஒரு யாகம் நடத்தி நமக்கு என்ன பயன் கிடைக்குதோ அந்த பயன் வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களை விருந்தாளிகளுக்கு வந்து உபசரிப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டோம். அந்த விருந்தோம்பலையே செய்யாதவங்க, ஓகேங்களா, விருந்தோம்பி வேள்வி தலைபடாதார்னா அந்த யாகத்தை, விருந்தோம்பல் எனும் யாகத்தை, அந்த யாகத்துல ஈடுபடாதவர்கள். தலைபடாதார்னா யாரு, ஈடுபடாதவர்கள். என்ன பண்ணுவாங்களாமா, விருந்தோம்பல்ன்ற யாகத்திலேயே ஈடுபடாதவங்க தான் வருந்தி சம்பாதித்த செல்வம், ஓகேங்களா, வருந்தி சம்பாதித்த செல்வம், பாதுகாத்து வந்த செல்வம் இழந்து ஆதரவற்றவர்கள் ஆனோம். இப்ப எனக்கு யாருமே இல்லை, அந்த செல்வமெல்லாம் போயிடுச்சு, எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற சொல்லுவாங்களாமா. ஓகேங்களா, ஆதரவற்றவர்கள் ஆனோம் என்று சொல்வார்கள். யார் சொல்லுவாங்க, விருந்தோம்பல் என்ற யாகத்தை ஒருபோதும் செய்யாதவர்கள். அவங்க அப்படி இருக்கப்பட்டவங்க என்ன ஆகும், அவங்களுக்கு அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச செல்வம் எல்லாமே போய் யாரும் இல்லாம ஆதரவற்ற நிலையில இருக்குன்னு அவங்களே சொல்ற மாதிரி நிலைமை அவங்களுக்கு வரும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். பரிந்தோம்பி அப்படின்னா வருந்தி பாதுகாத்து, பரிந்து அப்படின்னா என்ன, பரிந்துன்னா வருந்துறது, வருந்தி பாதுகாத்து. பற்றற்றேம் அப்படின்னா பற்று அற்றேம், ஆதரவற்றவர்கள் ஆனோம், ஆதரவற்றவர்கள் ஆனோம். என்பர் என்று சொல்லுவார்கள். யார் சொல்லுவாங்க, விருந்தோம்பல்ன்ற யாகத்தை ஒரு நாளும் யாருக்கும் செய்யாதவர்கள். ஓகேங்களா, விருந்தோம்பல் என்னும் வேள்வியை செய்து மகிழாதார் பொருளை சேர்த்து வைத்து பின் இழந்து விட்டோமே என்னும் நிலையை நிச்சயம் அடைவார்கள் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். இப்படி வந்து வரும்போது யாருக்கும் செய்யாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க சேர்த்து வச்ச செல்வத்தெல்லாம் எவனோ திருடிட்டு தான் போவான். கடைசியில உங்ககிட்ட அந்த செல்வமும் இருக்காது, ஒரு நல்ல பேரும் இருக்காது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கும் போதே வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்லது செய்யணும். ஓகேங்களா, விருந்தாளிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உபசரிக்கணும். இதுல தொடை விருப்பம் பாருங்க, பரிந்தோம்பி பற்றற்றேம், இரண்டு சீர்லையும் முதல் எழுத்து ஒன்றி வருது, அப்ப இணை மோனை. அடுத்த குறள் பார்க்கலாம். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கண்ணுண்டு. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கண்ணுண்டு. அதாவது உடைமையெல்லாம் என்ன, உடைமைனா என்ன, உடைமைனா நம்முடைய பொருள்கள். ஓகேங்களா, உடைமைனாவே என்ன, பொருள்கள். இந்த இடத்துல அது என்னன்னு மீன் பண்ணலாம், நம்ம செல்வம் உள்ள காலம். ஓகேங்களா, உடைமை உள் அப்படின்னா உடைமை நம்ம கிட்ட இருக்கும்போது, செல்வம் உள்ள காலத்தில்.
செல்வமுள்ள காலத்தில். இன்மைனா என்ன? இன்மைனா வறுமை. விருந்தோம்பல், விருந்தினரை பேணுதல். ஓம்பா, ஓம்பானா செய்யாமல் இருப்பது. விருந்தினரை பேணாமல் இருப்பது. ஓகேங்களா? யார் செய்வா? விருந்தினர்களை பேணாமல் இருக்கக்கூடிய காரியத்தை, அதாவது வந்த விருந்தினர்களுக்கு உபசரிக்காமல், அவர்களுக்கு வந்து உணவளித்து உபசரிக்காமல் இருக்கக்கூடிய காரியத்தை யார் செய்வா? மடமை. மடமைனா அறியாதவங்க, அறியாமை. மடவார்கண், மூடர்கள் தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அறிவு இல்லை. ஓகேங்களா? வந்த விருந்தாளிகளை உபசரிக்கணும்ன்ற அறிவே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் முற்றாள்கள், மூடர்கள். ஓகேங்களா? அப்படிப்பட்ட பழக்கம் யார்கிட்ட இருக்கும்? மூடல்களிடம், அதாவது முட்டாள்களிடம் மட்டும்தான் இருக்கும். அதாவது செல்வம் இருந்தும் விருந்தினரை வரவேற்று உபசரிக்க மனமில்லாத வறுமை அறியாமை உள்ள மூடரிடம் மட்டுமே இருக்கும். பணம் இருக்கு, ஆனா எந்த ஒரு விருந்தினரையும் அழைச்சு அவங்களுக்கு உபசரிக்க என்கிட்ட மனம் இல்லை. ஓகேங்களா? இந்த இடத்துல வறுமைன்றது இல்லை. வறுமைன்றது என்ன? மனம் இல்லாததுதான். இந்த இடத்துல வறுமைன்றதை எதை மீன் பண்றாரு? காசு இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா விருந்தினரை உபசரிக்கிறதுக்கு மனம் இல்லை. அந்த மனம் இல்லைன்றது தான் வறுமைன்னு சொல்றாங்க. செல்வம் இல்லாம அந்த வறுமை வரல, மனம் இல்லாததை வந்து வள்ளுவர் வறுமை என்று சொல்கிறார். ஓகேங்களா? பணம் இல்லாத வறுமை இல்லை, மனம் இல்லாத வறுமை. யார்கிட்ட இருக்குமாமா? அறியாமை உள்ள மூடரிடம் மட்டுமே இருக்கும். செல்வம் இருந்தும் விருந்தினரை வரவேற்று உபசரிக்க மனமில்லாத வறுமை அறியாமை உள்ள மூடரிடம் மட்டுமே இருக்கும்ட்டு வள்ளுவர் சொல்றார். இதுல தொடைவகற்பம் பாருங்க. உடைமையுள் மடமை, அடி எதுகை வந்திருக்கு. 2 அடியிலையும் வந்து பாத்தீங்கன்னா 2வது எழுத்து தோன்றி வருது. அப்ப அடி எதுகை. செல்வம் இருந்தும் விருந்தினரை வரவேற்று உபசரிக்க மனமில்லாத வறுமை அறியாமை உள்ள மூடரிடம் மட்டுமே இருக்கும். விருந்தோம்பல்ல கடைசி குறள் இது. மோப்பக்குளையும் அனிச்சம், மோப்பக்குளையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குளையும் விருந்து. மோப்பக்குளையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குளையும் விருந்து. அதாவது மோப்பக்குளையும் அனிச்சம் அப்படின்னா என்ன? அனிச்சம் பூ இருக்கு இல்லைங்களா? அந்த அனிச்சம் பூவை நம்ம கையில் எடுத்து மூந்து பார்த்தோம்னாவே அது என்ன ஆயிருமாமா? அந்த அனிச்சம் பூ வாடி போயிடுமாமா. ஓகேங்களா? அவ்வளவு சாஃப்டானது. எது? அந்த அனிச்சம் மலர்ன்றது ரொம்பவே சாஃப்ட். அதை எடுத்து நம்ம மூந்து பார்த்தோம்னா கூட, நுகர்ந்தால் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பூ வாடி போய்விடும். அது போலதான். ஓகேங்களா? அது போலதான் முகந்திருந்து நோக்கக்குளையும் விருந்து. அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளை முகம் திருந்துன்னா என்ன? முகம் வேறுபட்டு, முகம் வேறுபட்டு. நம்ம நார்மலா பேசுறதுக்கும், ஓகேங்களா, ஒரு என்ன சொல்றது, உள்ள வந்து ஒரு மாதிரி எரிச்சலை வச்சுக்கிட்டு ஒரு வெறுப்புணர்வோட நம்ம அதாவது நம்ம காட்டணும்னு காட்ட தேவையில்லை, நம்ம முகமே அதை காட்டி கொடுத்துரும். ஓகேங்களா? உள்ள என்ன எண்ணங்கள் நமக்கு இருக்கோ அதை முகம் காட்டி கொடுத்துரும். அப்ப உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு எரிச்சலோட வெறுப்புணர்வோட வந்து வரக்கூடிய விருந்தாளிகளை நம்ம வந்து சொன்னோம் வாங்க அப்படின்ற வாயில இருக்கும் அந்த வார்த்தை, வாங்க வாங்க அப்படின்னு சொல்றது அந்த வாயில அந்த வார்த்தைகள் இருக்கும். ஆனா முகம் வந்து காட்டி கொடுத்துரும். ஓகேங்களா? அந்த முகம் சுளிக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லைங்க, அந்த மாதிரி வந்து அந்த முகம் வேறுபட்டு போன முகத்தை அவங்க வரக்கூடிய விருந்தாளிகளை பார்க்கும்போது என்ன ஆகும்? அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா போயிடும். ஓகேங்களா? ரொம்பவே வந்து மனசு வந்து கஷ்டமாகி போயிடும். அந்த இடத்துல நம்ம நினைச்சு பாருங்களேன், கண்டிப்பா எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அப்படி நம்ம போகும்போது அவங்க வந்து அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து நம்மளை அப்செட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க என்னதான் வந்து இது பண்ணாலும் உபசரிச்சாங்கனாலும் நமக்கு அது மனசுல வந்து இதாகாது. இன்னொன்னு அதை நமக்கு சாப்பிடவும் தோணாது. ஓகேங்களா? அப்ப நம்ம எப்படி இந்த முகத்தை வச்சிருக்கணும்? முகம் மலர்ந்து இருக்கணும். மனசால மலர்ந்தோம்னா தான், மனசால வந்து அவங்க வர்றதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம்னா தான் அதோடைய வெளிப்பாடு தான் முகமும். ஓகேங்களா? அப்ப உள்ளத்தால நம்ம சந்தோஷப்பட்டோம்னா அந்த சந்தோஷம் நம்ம முகத்திலையும் தெரியும். வந்த விருந்தினர்கள் சந்தோஷமா உணவு இருந்துட்டு போவாங்க. ஓகேங்களா? நம்மளோட உபசரிப்பை அவங்க முழுமையா ஏத்துக்க முடியும். ஓகேங்களா? அப்ப அவங்க வந்ததுக்கு, அந்த விருந்தினர் வீட்டிற்கு, அந்த வீட்டிற்கு வந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதை தவிர்த்து இந்த மாதிரி வந்து
ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே வந்து ஏன்டா இவன் வந்தான் அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணிட்டோம் அப்படின்னா வந்தவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்போ என்ன ஆகும், வந்தவர்கள் முகம் வாடிவிடும். ஓகேங்களா, அவங்க மனசும் வாடிடும். ஓகேங்களா, சரி ஏன்டா அதை வந்து காட்டிக்கணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் இதாக நடந்துக்குவோம், டீசெண்டாக நடந்துக்குவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு காலத்தில் சொல்கிறேன். ஓகேங்களா, அவங்க தான் அப்படி நடந்துக்கிட்டாங்க, நம்ம ஏன் அப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட நம்ம மனசில் வந்து அந்த காயம் இருக்கும், மனசு வாடி போயிடும். ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி மனசு வாடி போயிடும். அது போல தான். ஓகேங்களா, எப்படி அனிச்சம்பூ வந்து எடுத்து நம்ம மூந்து பார்த்தோம்னா அது வாடி போயிருதோ, அது போல நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அவங்க முகம் தெரிந்து நம்மளை வரவேற்றாங்க அப்படின்னா நோக்க குலையும். நோக்கன்னா என்ன, நோக்க அப்படின்னா பார்க்கும்போது, நம்மளை பார்க்கும் போதே வந்து அவங்களுடைய முகம் வேறுபட்டு இருந்துச்சு அப்படின்னா, பார்க்கும்போது வேறுபட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மனது வாடிவிடும். குலையும்னா என்ன, வாடிவிடும். விருந்துனா விருந்தினர்கள். மோப்ப முகர்ந்தால், முகர்ந்தால் வாடிவிடும் அனிச்சம்பூ. அதுபோல நாம் போகக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய முகம் வேறுபட்டு நம்மளை பார்த்தாங்க அப்படின்னா நம்மளுடைய மனது, விருந்தினர்களுடைய மனது வாடிவிடும். ஓகேங்களா, இதுல தொடை விகற்பம் எதுவும் வரல, பட் போல அப்படின்ற ஓம உருவு இந்த குரல்ல மறைஞ்சு வந்திருக்கு. ஏன்னா நம்ம விளக்கம் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கம்பேரிசன் எடுத்திருக்காங்க. எப்படி அனிச்சம்பூ வந்து முகந்து பார்க்கும்போது வாடி விடுதோ அது போல, வாடி விடுவதை போல நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். அப்ப போலன்ற ஓம உருவு வந்து மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இது என்ன ஓமையணி, எடுத்துக்காட்டு ஓமையணி. ஓகேங்களா, சோ இந்த வகையில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வள்ளுவர் எப்படி ஒருத்தங்களை வந்து வந்த விருந்தினர்களை உபசரிக்கணும் அப்படின்ட்டு விருந்தோம்பல் பண்பை பற்றி நமக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதலை நமக்கு இந்த 10 குறள்கள் மூலமா நமக்கு கொடுத்திருக்காரு. ஓகேங்களா, சோ தமிழர்கள் பண்பாடே விருந்தோம்பலில் சிறந்தோங்கியதுதான். இப்ப நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு வரேன். எப்படி உங்க வீட்டுக்கு ஒரு சடனா ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்களா? அப்போ உங்களுக்கு தோணுன என்னது இப்படி எல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்ற இருந்த எண்ணத்துக்கும் இனி இப்ப இந்த 10 குறட்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம வரவேற்கணும், எப்படி அவங்கள உபசரிக்கணும்ன்ற எண்ணத்துக்கும் என்ன வேறுபாடு நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, மீண்டும் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு அதிகாரத்தோட உங்களை மீட் பண்றோம். ஓகேங்களா, ஸோ செவன்த் ஸ்டாண்டர்ட்ல வர அதிகாரத்தோட வந்து உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you.